எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் இந்த புது கேலண்டர் வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் லீவுன்னு பார்க்கறது மாறவே மாறாது. செம்ம ஜாலியா இருந்தது எனக்கும் பஞ்சு மிட்டாய்க்கு அந்த லீவ்லாம் செக் பண்ணும்போது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து புது வருஷம் வந்தாலே நம்மளாம் என்ன பண்ணுவோம், கபால்னு நம்ம மைண்டில் எதெல்லாம் உதித் நாராயண ஆகுமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணுறோம். அந்த வகையில் தான் இந்த கேலண்டர் வந்தால் லீவ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி லீவ் பார்த்து இந்த வருஷம் செம்மையாக இருக்குது நம்மளுக்கு லீவு. எல்லா பண்டிகையும் வந்து முக்கால்வாசி வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை வரதுனால நம்மளுக்கு 4 நாள் 3 நாள் லீவு ஜிக்க சக்கர ஜிக்க சக்கர ஜுக்கான்ற மாதிரி வந்துட்டு இருக்கிறனால அது ஒரு சந்தோஷமா. அதுக்கு முன்னாடியே புது வருஷம் வந்தால் எங்கள் அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி, அதுக்கப்புறம் ஏற்று வீட்டை பரிமளா ஆண்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செம்ம விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னா கடையாக போயிட்டு ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடையிலையும் அங்கே தான் காலாகாலமாக நாங்கள் சாமான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லி அந்த கடைக்காரனோட கேலண்டர் வாங்கி வந்துருவாங்க. ஆண்டி நீங்கள் பண்ணுவீங்களா? எங்கள் அம்மா செம்ம ஸ்பெஷலிஸ்ட். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடைக்கு போவாங்க. எப்போ வாங்குற கடைக்கு போயிட்டு என்ன கடைக்காரரே அப்படின்னு பேச்சு கொடுத்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கேலண்டருக்கு தான் ஆண்டி உசார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து இந்தாங்க மேடம் உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னேன். என்ன முருகன் படம் தான் இருக்கா? ஏற்கனவே ஒரு முருகன் படம் வந்துருச்சு, வெங்கடாஜலி படம் இல்லை அப்படின்வாங்க. உடனே அந்த படத்தை மாற்றி கொடுப்பாங்க. நான் தான் இவ்வளோ வருஷமாக வாங்குறேன், வந்த கடவுளை திருப்பி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கேலண்டர் உசார் பண்ணுறாங்க. செம்ம வெற்றி. அப்படியே எங்கள் வீட்டில் வந்து வச்சதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கை போச்சுன்னு அடுத்த கடைக்கு போவோம். இந்த கடைக்கு நாங்கள் எப்போவாது வந்து நாங்கள் கேட்ட பொருள் நாங்கள் எப்போ வாங்குற கடையில் இல்லாத தான் போவோம். அவர்கிட்ட போயிட்டு அங்கிள் அப்படின்னு அவர் என்ன மதிக்கவே மாட்டார். அம்மா வந்திருக்காங்க அங்கிள் வேணா வாங்க மேடம் என்ன வேணும் அப்படின்னு தேவையே படாத ஒரு தேங்காய் எண்ணெயை வந்து அங்கே வாங்குவோம். எதுக்காக அப்படின்னா அப்படி தேங்காய் வாங்கி எப்படி இருக்கேன் ஹாப்பி நியூ இயர் அப்படிலாம் விஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த கடையில் கேலண்டர் இருக்கா அப்படின்றத நோட்டை போடுவாங்க. இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைக்காரனே வேற வழி இல்லாமல் மேடம் இந்தாங்க மேடம் கேலண்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே எங்கள் வீட்டுக்கு இப்போ 3 கேலண்டர். இதே ஆர்டரில் ஏரியாவில் இருக்கிற எல்லா மளிகை கடைக்கும் போயிட்டு கேலண்டர் வாங்குறது தான் இட்ஸ் a biggest adventurous job me and my mom do in the early 90s and all. இப்போ எங்கள் அம்மா பண்ணுவாங்க, கூட போகிறது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கூச்சமாக இருக்கும். நான் என்ன வளர்ந்த பெரிய பையன் ஆகிட்டல, என் வேலையை வந்து என் தம்பி தங்கச்சிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கை போச்சுன்னா அப்படியே ஏரியாவில் போயிட்டு எல்லா கேலண்டரையும் வாங்கி வீட்டில் எதையும் மாட்ட மாட்டோம். ஏன்னா இவங்க நிறைய ஆணி வச்சு ஹவுஸ் ஓனர் திட்டுவார் அப்படின்றதுனால எல்லாத்தையும் வாங்கி அழுகு பார்த்துவோம். இந்த சாமி படம் இப்படி இருக்குல்ல, அந்த சாமி படம் அப்படி இருக்குல்லன்னு. இதை தவிர எங்கள் தாத்தா ராணிமுத்து கேலண்டர் காசு குத்துவாங்க. இப்போ கேலண்டர் வாங்குறதும் கடையில் போய் ஃப்ரீயாக அதை உசார் பண்ணுறதுமே ஒரு மிகப்பெரும் வேலை. டு எவ்ரி ஆண்டி இன் த ஹவுஸ் ஹோல்ட் இஸ் த பிகெஸ்ட் ஜாப் ஆஃப் த டாஸ்க் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஏன் இவ்வளோ பெருசு மூச்சு விடாமல் பேசினேன்? சரி வேற எப்படி பேசுறேன்னு இருக்கீங்களா? கரெக்ட் தான். 92.7 பிக் எஃப்எம்ல நீங்க கேட்டுங்கிறது புது வருஷ நாளே நம்ம ஜாலியாக நம்ம செய்கிற விஷயத்தெல்லாம் பேசினிக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி 2010 எங்கள் வீட்டில் இப்போ 4 கேலண்டர் இருக்கு. ஜாலி.